ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிகே எக்ஸ்டி என்ன பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பேபி அப்டேட் பார்க்க போகிறோம். குழந்தைகள் அப்டேட் பார்ப்போமா என்னண்டா இருக்குன்ட்டு. கொஞ்ச நாளாக வீடியோ போடல, ஏன்னு கேட்காதீங்க. கொஞ்ச நாளாக வீடியோ போட என்ன போடுறதுன்னு தெரியல, அதனால் போடல. அதான் வீடியோ வரவில்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், வீடியோ போட மறந்துட்டேன். அதான் இது காரணம். அதுவும் இல்லாமல் வீடியோ போடுறதுக்கு டைமும் இல்லை. டைம் இருந்து தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் நல்லா விளாண்டுருந்தேன், கொஞ்சம் இது சிலர்லாம் விளாண்டேன். அதுக்கப்புறம் நிறைய வாங்கினேன். ஹெலிகாப்டர் நல்லா தான் இருக்குது இந்த அப்டேட்டு. இப்போது சூப்பர் அப்டேட். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஏனென்றால் மேட்பாக் ஃபிக்ஸிங் வந்துச்சு ஒரு வீடியோக்கு, 2 வீடியோக்கு. அது ஏன் இப்படி வந்ததுன்னு தெரில. அப்போ கமெண்ட்ஸ் பண்ண முடியாது தானே, நம்ம கமெண்ட்ஸ் பண்ண முடியாது. அதனால நான் வீடியோ போடலை 2 நாள். அதனாலையும் ஒரு காரணம், இதனாலையும் ஒரு காரணம். சரி, சும்மா பேசினே இருக்காமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். இது ஊரை சுற்றி பார்க்கலாம். இந்த பைக்லாம் புதுசாக ஜென்ஸு கஷ்டப்பட்டு சேர்த்து வந்தேன். இப்போதான் கொஞ்சம் சேர்ந்துருக்கு ஜென்ஸு, ஒன்று சேர்க்கணும். அதனால் இன்னைக்கு டாஸ்க் கம்ப்ளீட் டாஸ்க் வீடியோ, அதை அடுத்த வீடியோ பண்ணிப்பேன். இந்த வீடியோ இது பண்ணேன். ஊரை சுற்றி பார்க்கணும். நிறைய ஐட்டம் வந்துச்சு, ஈவெண்ட் பாஸை முடிச்சிட்டேன். ஃப்ரீ பாஸில் என்னென்ன வந்துச்சோ அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இதை ஃப்ரீ பாஸ் காட்டணும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன காட்டணும். ஃப்ரீ பாஸ் வந்து இந்த ஜென்ஸ்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் காசு வந்துச்சு, அப்புறம் வேறு என்ன சர்க்கு பண்ண வந்துச்சு. இதெல்லாம் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்கூலுக்குள்ளே போய் ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கலாம். நீ எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ வந்துச்சு. ஸ்கூலில் எந்த வித்தியாசமும் இல்லை, சுத்தமாக எந்த வித்தியாசமும் இல்லை ஸ்கூலில். பார்ப்போம், இந்த இடத்துக்கு போயிட்டோம், கிளாஸில் போயிட்டோம். இந்த இடத்துலையும் எந்த வித்தியாசமும் இல்லை, இந்த இடத்துலையும் எந்த வித்தியாசமும் இல்லை. சரி, குகைக்குள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு ஸ்பாய்லர்லாம் சொன்னோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர் ஆனவொடனே உங்களுக்கு ஸ்பாய்லர் சொல்லுவேன். இல்லைன்னா இப்போ கூட சொல்லுவேன், பிரச்சனை இல்லை. ஏதோ வந்துருக்கு, சரி அப்புறமா பண்ணுறேன். ஸ்பாய்லர் நிறைய பார்க்கலாம். என்னென்ன ஸ்பாய்லர்னால் சொல்கிறேன், நீங்களே பார்த்து நிறைய ஸ்பாய்லர் சொல்லுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வந்து டெய்லியும் ஸ்பாய்லர் சொல்கிற மாதிரி வரும். இல்லை, ஒரு ஸ்பாய்லர் சொல்லுவேன். எப்போயாவது விட்டிங்கன்னா கேளுங்க, நீங்களே கமெண்ட்ஸில், நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, எங்கேயோ வந்துச்சு, புகைக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டேன். ஊரே மாறிடுச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பிகே சூப்பராக இருக்குது. கடலுக்குள்ளே போகணும். நான் இங்கே போய் நிற்கிறேன். ஐயோ, சரியாக இருக்கேன். மேலே போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? மேலே போயிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஃபாஸ்ட்டாக போவோம், சர்ன்னு போவோம். வந்துட்டேன், மேலே வந்துட்டேன்.
கொகைக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஏதாவது போர்ட்டல் தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அது கூட போட்டல. ஒன்றுமே புரியலையே, ஏன் ஒன்றும் எதுவுமே புரியல. அடுத்த அப்டேட் என்னன்னா, இந்த ஸ்பாய்லர் சொல்ல மாட்டேன். அடுத்த அப்டேட் ஒரு சூப்பரான அப்டேட். என்ன ஸ்பாய்லர் சொல்ல போகிறோன்னா, இதான் ஸ்பாய்லர்னு சொல்லுவேன். இப்போ வரேன். ஓடு 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 ஓடு. நாளைக்கு அந்த அப்டேட் வந்துடும். எப்படி இருந்தாலும் 8 மணிக்கு வந்துடும். நீங்கள் கரெக்டாக நாளைக்கு வந்துடும். இந்த மெக்கா இருக்குல்ல, இந்த மெக்கா அடினான்னு ஒரு ஏதோ ஒன்று இது வந்து திறக்க போகிறாங்க. இதுக்குள்ளே வந்து மெக்கா வச்சு ஏதோ விளாடுவாங்க. அது என்னன்னு தெரியல. ஏதோ ரோபோட்லாம் காமிக்கிறாங்க. ஏதோ ப்ளஸ் சிம்பிள் தான் காமிக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறதுக்கு. அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் அந்த அப்டேட் எப்படி இருக்குன்ட்டு. அந்த அப்டேட் நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. அன்றைக்கி இந்த அப்டேட் நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. நல்லா இருந்தாலும் ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டுருங்க. எனக்கு யாரோ கேரி பண்ண போவாங்க. கேரி பண்ணுறாங்க. வேணாம் ஓ, நீங்கள் கேரி பண்ணது வேணாம். நீங்கள் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, நான் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கலாம். அப்புறம் நான் ஒரு லைவ் போடுவேன். அந்த லைவுக்கு நீங்களும் வரலாம். நீங்கள் வந்து அந்த லைவுக்கு வந்து லைவுக்கு வரலாம். அதாவது இந்த எண்டு லாஸ்ட் மந்த் எண்டு இல்லைன்னா எப்பயாவது லைவ் கேட்கும்போது நானே லைவ் போடுவேன். ஆனால் அந்த லைவ் ஆப்ஷன் எனக்கு இதில் இல்லைன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபரே 21 சப்ஸ்கிரைப் தான் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வேறு ஒன்று ஒரு சேனலில் நிறைய வீடியோ போடுவேன். அந்த சேனல் வந்து லிங்க் வேணா கொடுக்குறேன். அதில் வந்து கிராணி போடுவேன். எல்லாத்தையும் போடலாம். கிராணி போடலாம். அதுக்கப்புறம் என்னது மறந்துட்டேனே. கிராணிக்கு அப்புறம் பேர் ஐஸ்கிரீம் போடுவேன். ஹலோ நெய்பர் போடுவேன். எல்லாத்தையும் போடுவேன். ஆர்டர் போடுவேன். நீங்கள் சொல்கிறது எல்லா வீடியோவும் போடுவேன். இதில் பிகேஎஸ்டி போடுவேன். அதில் வந்து நீங்கள் சொல்கிற எல்லா வீடியோவையும் போடுவேன். பாட்டாக போடுவேன். பாட்டாக போட மாட்டேன். பாட்டாக எதுக்கு போடுவேன்னா அதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடு பார்ப்போம். கிறிஸ்மஸ் வீடு தெரியும் இது எனக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வாட்டி பிகேஎஸ்டி வந்து இல்லை வந்தவுடனே வெளில அனுப்பிச்சிட்டாங்க. இந்த போர்ட்டல் கொடுக்க போயிடலாம். ஏன்னா இதுதானே பேபி அப்டேட் இருக்குது. இது தெரியும் எனக்கு. போர்ட்டல் என்னதுன்னு இந்த போர்ட்டல் பற்றி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியும். நீங்களாம் என்னோட ப்ரோ பிளேயராக இருக்கீங்க. நான் தான் வந்து ப்ரோவாக இல்லாமல் என்னோட இது இன்னைக்குள்ளே லோட் ஆகணும்னு நினச்சி வந்துச்சு. போர் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றுமே இருக்காது அவ்வளோதான். இந்த மாதிரி குழந்தைங்க சேரு இதுக்கப்புறம் இதுதான் வேறு எதுவுமே செய்யறதில்லை. பிகேஎஸ்டி ஏதாவது சூப்பராக போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுவுமே போடுறதில்ல. பிகேஎஸ்டி எந்த கேமுமே வருதில்லை புதுசாக. அதுக்கப்புறம் எந்த ஆர்மரும் புதுசாக வரல. ஃபாஸ்ட் ஆர்மர் மட்டும்தான் புதுசாக வந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ஆர்மராக வரல. அதையும் சொல்லணும். இந்த ஆர்மர் வந்து ஜம்பிங் ஆர்மர். அது என்னது ஏஐ ரோபோட் மாதிரி இருந்தது. அந்த ஆர்மர் வந்து டபுள் ஜம்ப் 2 வாட்டி குதிக்க மட்டும்தான் முடியும். அது அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்காது. அதான் சீக்கிரம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. அதான் நான் சொல்லணும். எனக்கு அதான் ஆசை. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு பெல் ஐக்கானே ஆனில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து கரெக்டாக. சரி வீடியோ முடிச்சுப்போம். பாய்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிட்டு